வணக்கம் நண்பர்களே. மணல மீன் ஒரு சொதி வச்சு காட்ட போறேன். மாங்காயும் போட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க சொதி வச்சு காட்டுறேன். கறிக்கு நம்ம மீனை வெட்டி எடுப்போம். மீன் கறிக்கு மாங்காய் புளியை சேர்த்து சமைப்போம். நண்பர்களே மறந்துடாங்க, நம்ம தோட்டத்தில் விழுந்து தேங்காது உரிச்சு எடுப்போம் கறிக்கு. நல்ல பழத்தை நம்ம கடையில் வாங்குறது இப்படி இருக்காது. சின்ன சாப்பாடா, சும்மா வில்லேஜ் மேனா சாப்பிடு. பால் இதெல்லாம் வச்சா சரகரடி வருது. முடியுமாடா மீன்டைக்கு? வாங்க வாங்க. இந்தா உப்பு போடுற முடியா கலக்கி எடு. நல்லா உறைஞ்சி எடுவாப்பா. சைடுலாம் கலருமா. நல்லா கழுவணும் தம்பி. ரைட், கழுவி கள்ளி போடு. மீன் பாயிடா பாய். இந்தா கம்பி தேங்காய் கழுவி புளிஞ்சடு பார்ப்போம். கழுவுனா புளியலாம். அதான் சட்டியை கழுவி விளங்குது உங்களுக்கு. இப்போ ஒரு மணித்தேர்தலில் சொதி ஏறணுண்டாய் பசிக்குது. அண்ணா அந்த சட்டியை கழுவிட்டு கொண்டாங்க. ரெண்டாவது தலைப்பால் தலைப்பால் போறியாவை. ஊத்து தம்பி தலைப்பால. தம்பி மாச்சல் பார்க்க விதையை கொஞ்சம் இடிச்சிடு. மஞ்சள் கொஞ்சம் தேவை நமக்கு. கொரோனா கூட மஞ்சளை கண்டு ஓடுது. விலங்கு இல்லை உங்களுக்கு சில விஷயங்கள். மக்களே நண்பர்களே மறந்துடாங்க.
மீன் ஜோதிக்கு பச்சை வச்சுக்க அவி வச்சு கடைஞ்சி எடுப்போம். தண்ணி ஊத்தம்பி. கல்லுப்பு மணல மீன் ஜோதிக்கு நல்ல புளி மாங்காய் எடுத்துருக்கி. மீன் ஜோதிக்கு தேசி புளி விட்டு மீனை கொஞ்சம் ஊற வைப்போம். கல்லுப்பு இடிக்க மஞ்சள் கொச்சிக்காய் மாங்காயம் கடைஞ்சிட்டா தான் உரைப்பு முழுகி நல்லா அறியும். தேங்காய் பால் 2ஆம் பால். நல்லா கொச்சிக்காய் அடைஞ்சிருக்கீங்களா? யார் அடைஞ்சு? நல்லா இருக்கு. மணல மீன் மஞ்சள் நல்லா ஊறி இருக்கீங்களா மீன்? மீன் எல்லாம் அவிஞ்சிட்டு தலைப்பால சேர்த்து கொள்வோம். இடிச்ச மஞ்சள் அரிஞ்சி வச்ச பெரிய வெங்காயம் கொதிய நல்லா ஆத்துனா தான் தலைப்பால் திரளாது. கொதிக்க விட்டு திருந்தா பால் திரண்டு. கொதி நல்லா கொதிச்சிட்டு அதோட சீரகம் கடுகு கறி தயாராயிது. கறி இறக்கி எடுப்போம். வாங்க நல்ல தலை வாழணும். கருவேப்பிலையை போட்டு மூடி வச்சாதான் சொதி நல்ல பாசமா இருக்கும். சோத்த போடு தம்பி போடு. சொதிலேருந்து வர வாசனைக்கு பாசிக்கிறா சின்ன பாசி இல்லை. நல்லா ஆத்தி போட்டு வீராம்பி எவ்வளோ வை வை அப்படிதான் வை. அவனுக்கு இடம் போன அந்த பொடி எனக்கு வருவான் சாப்பிடு வை. அண்ணன் அமைப்பான். நீ நம்ம சாப்பிடுவா. சொன்னா உனக்கு நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடு கொஞ்சம் பாயில சரிப்பா. நாளைக்கு நடுவுல இருந்து ஆட்டும் பாரு. மணல்ல மீன் சட்டப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. கடல் மணலை வேற லெவல்.
மீன் சோதிக்கு மாங்காய் ஒருத்தாலும் புளி சுள்ளன் இருக்கு. நான் சாப்பிட காய்க்கிறேன். இப்படி காய்ப்பு இப்படி ருசியான மீனை கண்ட காய்ப்பே இல்லை. நீங்கள் மணல மீன் சொல்லிவே இல்லை. மணல மீன்காரி சும்மா சட்டப்பாடி இரு. கம்மி அள்ளி சாப்பிட்றா. எனக்கு ஒரு மீனை வைங்க. எடுத்து சாப்பிடு.